அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா விசாரிக்கிறதுக்கு போகதான் செய்வாங்க. இப்ப அம்மாவையும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன கூட தான் அரெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு கூட தான் தண்டனை கொடுத்து நீங்க இதுக்கு பெங்களூருக்கு அனுப்புனீங்க. அதனால ஓபன் தி டோர். நான் பயந்தேனா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவுக்கு தொடர்புடைய 1600 கோடி சொத்துக்களை கடந்த ஆண்டு நவம்பரில் வருமான வரித்துறை முடக்கியது. இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் பினாமி சட்டத்தின்படி மேலும் 300 கோடி சொத்துக்களும் முடக்கப்பட்டது. 2017 ஆண்டு நடந்த வருமான வரித்துறை சோதனையின் தொடர் நடவடிக்கையாக முடக்கப்பட்ட 65 சொத்துக்களில் போயஸ் தோட்டத்தில் உள்ள சொத்தும் முடக்கப்பட்டது. கொடநாட்டில் இருக்கும் தேயிலை எஸ்டேட், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் மற்றும் சிறுகாவூர் பங்களா ஆகிய சொத்துக்கள் பினாமி சொத்துக்கள் என வருமான வரித்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ணே வாங்கண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கற. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். நான் சென்னையில இருந்தேன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எனக்கு பல சௌகரியம் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட பேரு என்னால அரசாங்கத்துக்கு வரக்கூடாது. அதனால நான் இது வேற ஆட்சி நடக்கிற இடத்துல, வேற மாநிலத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் அவரது உறவினர் இளவரசி இருவரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் இருந்து உயர் அதிகாரிகளின் உதவியுடன் வெளியில் சென்று திரும்புவதாக உள்ள காட்சிகள் அடங்கிய புதிய வீடியோ ஆதாரத்தை கர்நாடக ஊழல் தடுப்பு பிரிவு போலீசிடம் ஐபிஎஸ் அதிகாரி ரூபா அளித்துள்ளார். இப்ப அப்படியே நடக்குது. அந்த அளவுக்கு நாங்க எப்படி கடைபிடிக்கணும், ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்து செய்யக்கூடியவங்க தான் நாங்க. அம்மாவும் சரி அப்படிதான் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி நாங்க நடந்துகிட்டோம். நான் உடனே நல்லா கேளுங்க, அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வர்றேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாருங்க, இந்த மந்திரி என்ன கூத்தடிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் சேஃபா அங்க உள்ள இருக்காங்க. இப்ப வெளியிலேயே எல்லாரும் முன்னிலையிலும் இப்படி செஞ்சவங்க அங்க எப்படி வச்சிருப்பாங்க ஜெயிலுக்குள்ள? அது நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியுது. 1000 கோடியை தாண்டும் இந்த எஸ்டேட்டில் சிறு பங்கு மட்டுமே ஜெயலலிதாவுக்கு சொந்தம். மீதியெல்லாம் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு சொந்தமான 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயிலிருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க?